வணக்கம். இது அபிஸ் சேனல். சோனி நிறுவனம் அஃபிஷியலாக அறிவிச்சிட்டாங்க, நாங்கள் வந்து ஜீ நிறுவனத்துடன் இணைய போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. அது மட்டும் பிரச்சனை இல்லை, இந்த டீல் நாங்கள் போட்டதில் உண்டான ரெகுலேஷன்ஸை ஜீ அந்த நிறுவனம் வந்துட்டு ஒழுங்காக வந்து பின்பற்றலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டத்தட்ட ஒரு $90 மில்லியன் வந்துட்டு டெர்மினேஷன் ஃபீ கொடுக்கணும், இந்த பிரச்சனையை வந்துட்டு அந்த மாதிரி ஆக்கினதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இந்த பிரச்சனையுடைய சோர்ஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018 இந்த கம்பெனியுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் இருந்த இந்த சுபாஷ் சந்திரா மற்றும் புனித் கோயங்கா, இவங்க தான் மெயின் ப்ரமோட்டர்ஸாக இருந்தவங்க. இவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய சொந்த பிரச்சனையை வச்சு, அதாவது சொந்த லாபத்துக்காக இந்த நிறுவனத்தினுடைய பணத்தை வந்து வேறு பல வகைகளில் வந்துட்டு லோன்ஸுக்கு வந்துட்டு அந்த கையெழுத்து போடுறது இருந்தா. இப்போது இவங்கெல்லாம் பண்ணாங்க. ரிலையன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவர் பண்ணார், அனில் அம்பானி என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த ஜாமீன் பேரில் கொடுக்குற மாதிரி சொந்த உத்தரவாதத்தின் பேரில் எனக்கு கடன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எழுதி கொடுத்ததுக்கு இந்த இதுவரைக்கும் லிஸ்ட் ஆகாத எந்த விதமான பிஸ்னஸ் மாடல் இருக்குன்னு தெரியாத கம்பெனிகளுக்கே வந்துட்டு கடன் கொடுங்கன்னு சொல்லி அவங்க கையெழுத்து போட்டு சொந்த உத்தரவாதத்தில் கையெழுத்து போட்டு எஸ் பேங்க்லேருந்து 200 கோடி லோன் வாங்கினாங்க அப்படிங்கிறது பிரச்சனையாச்சு. ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய சொந்த லாபத்துக்காக கம்பெனியுடைய பணத்தை வந்து பல வகைகளில் சிஃபாண்ட் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி வந்துட்டு வேறு வழிகள் மூலமாக கொண்டு வந்து அதை பயன்படுத்திக்கிற மாதிரி செஞ்சாங்க அப்படிங்கிறது பிரச்சனை. இப்போ இது வந்து எப்போது சொன்ன செபி வந்து 2018 சொன்னது. அப்போ பார்த்தீங்கன்னா பங்கு விலை இறங்க ஆரம்பித்தது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே, இந்த இரண்டு நிறுவனங்களுமே ஜியாக இருக்கட்டும் சோனியாக இருக்கட்டும் அவங்களுடைய குரோத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்ததுனால இரண்டு நிறுவனங்களையும் இணைத்து விட்டால் நல்ல ஒரு நல்ல விஷயமா நடக்கும், அதுலேருந்து குரோத்தும் கிடைக்கும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட டிசம்பர் 2021 பக்கத்தில் ஒரு அக்ரிமெண்ட் கையெழுத்தாகும். ஆனால் அதற்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஜீல ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஜீ வந்துட்டு அதுக்கப்புறம் ஐடிபிஐ பேங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க், இவங்க வந்து எங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து கட்டலை அப்படின்னா அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டே வந்து ஏதோ சம்திங் அவங்க காண்பிக்கிறது நல்லா இருந்தாலும் ஏதோ சம்திங் இஸ் குக்குடு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு பேங்க்கும் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இவங்க இன்னும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல, இவங்க வந்துட்டு டிஃபால்ட்டாக இருக்காங்க அவங்களுடைய பேமெண்ட்ஸ்லன்னு சொல்லவும் நேஷனல் ட்ரிபியூனல் இருக்கிறது. அந்த ட்ரிபியூனல் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்கள், இவங்களுடைய மெர்ஜரை நம்ம எப்படி இப்போ அப்ரூவ் பண்ண முடியும், இவங்க வந்து இப்போது இந்த மாதிரி டிஃபால்ட் ஆகிறாங்கன்னா அந்த பிரச்சனையை வந்து தீர்க்கணும்னு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, ஜீ வந்துட்டு தனியாக ஐடிபிஐ பேங்க்கோட வந்துட்டு இண்டஸ்இண்ட் பேங்க்கோட வந்துட்டு அக்ரிமெண்ட் போட்டு அந்த பேமெண்ட்டை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு அடுத்து 1.5 வருஷத்தில் நினைக்கிறேன் ஆக்சிஸ் பேங்க் வந்து இதை நிறுத்தணும், ஏன்னா எங்களுக்கு வந்து அவங்க டிஃபால்ட் பண்ணிட்டாங்க, எங்களுடைய லோன் அவங்க சரியாக தரலை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பிரச்சனையை கிளப்ப இப்படி தொடர்ந்து பிரச்சனைகளாகவே போயிட்டு இருக்கவும் புனித் கோயங்காவும் இவங்களும் சுபாஷ் சந்திராவுக்கும் எந்த விதமான பதவியும் இதில் வைக்கக்கூடாது இந்த புதுவசாக இருக்கக்கூடிய மெர்ஜரில், ஏன்னா இவங்க ஏற்கனவே பிரச்சனை பண்ணக்கூடிய ஆளு அப்படிங்கிறது வரவும் இந்த பிரச்சனைகளை வந்து அப்படியே தவிர்த்துக்கிட்டே போய் அவங்க ரெண்டு பேரும் சம் ப்ராப்ளம்ஸ் உள்ளே பண்ணி அந்த டீல் வந்துட்டு சரியாக போகாமலே இருக்கவும் சோனி வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நம்பிக்கை எழுந்து இப்போ ஜனவரியில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த டீலை கால் ஆஃப் பண்ணிக்கிறோம், இந்த டீலுக்கு உண்டான உரிமைகள் அந்த டீலுக்கு உண்டான விதிமுறைகளை இவங்க பின்பற்றலை, அதனால் வந்துட்டு இவங்க $90 மில்லியன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒன்று மட்டும் இப்போ பிரச்சனையாக இருக்க போகிறதில்ல. என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்னியோட புதுசாக ஒரு டீல் கூட இருக்குது, ஒரு $1.5 பில்லியன் வந்துட்டு இந்த கிரிக்கெட் மேட்சஸ்லாம் காண்பிக்கிறது ஐசிசி ஈவெண்ட்ஸு, அதுக்கான அந்த ரைட்ஸ் வாங்கக்கூடிய அந்த பேமெண்ட்டை இவங்க பண்ணணும். ஒருவேளை இவங்ககிட்டேருந்து சோனிக்கிட்டேருந்து எதிர்பார்த்து இந்த பணத்துக்காக காத்திருந்து அவங்களால அதை வந்துட்டு அங்கே கொடுக்க முடியலன்னு வச்சுங்களேன், அவங்க வேறு இப்போ கேஸ் போடுவாங்க. ஸோ இப்போது ஜீனுடைய பங்கள் என்ன ஆகும், நம்மளுடைய எதிர்பார்ப்புப்படி இறங்கத்தான் வேண்டும், நாளைக்கு பங்குச்சந்தை திறந்த பிறகு தான் இருக்கும். ஸோ ஜீ பங்குகள் வைத்திருந்தால் கவனமாக இருங்கள். இது வந்து எங்களுடைய ஆராய்ச்சி, எங்களுடைய நியூஸ் கேதரிங்லேருந்து நாங்கள் செஞ்ச நியூஸ் அனாலிசிஸ் மட்டும்தான். நாங்கள் வந்து செபி அப்ரூவ் ரிசர்ச் அனலிஸ்ட்டோ அட்வைசரோ கிடையாது. அதனால் என்ன முடிவு எடுக்கிறதாலும் நீங்கள் உங்களுடைய ஆராய்ச்சியை செஞ்சுட்டு எடுங்க. நன்றி, வணக்கம்.